ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு? எஸ் மேம். மேம் எஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரீசனிங்ல டைஸ். ஃபர்ஸ்ட் ரீசனிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நோட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சில ரூல்ஸ்லாம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராப்ளம்ஸ் தரேன், நீங்கள் அப்படி போட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைஸ்ல எத்தனை ஃபேஸஸ் இருக்கும், எத்தனை முகம் சொல்லுவோம், எத்தனை முகம் இருக்கும் ஒரு டைஸ்ல? 6 ஃபேஸஸ் இருக்குமா? இப்போ நமக்கு இந்த டைஸ்ல ஃபுல்லாவே ஒரு 3 ஃபேஸ் காட்டிடுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன நம்பர் இருக்கும், இல்லை ஏதாவது சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸே. ஸோ இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சில ரூல்ஸ்லாம் எழுதிக்கங்க. நார்மலாக ஒரு டைஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஃபேஸஸை, அந்த எதிர் பக்கங்களை கூட்டினோம் அப்படின்னா 7 கிடைக்கணும். இது இப்படி இருந்தால் தான் வந்து அந்த டைஸோட ரூலில் அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரூல் அப்படின்னு போட்டுட்டு ஆப்போசிட் ஃபேஸஸை, எதிர்பக்கங்களை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கிடைக்கணும். ஓகேவா? அப்ப 1ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல என்ன என்ன நம்பர் இருக்கணும்? 6 மேம். 6. இதே 2 இருந்ததுன்னா அதோட எதிர்பக்கத்துல என்ன நம்பர் இருக்கணும்? 5. இதே 4 இருந்ததுன்னா எதிர்பக்கத்துல என்ன இருக்கணும்? 3. அப்ப ஆன்சர் இதானா மேம் அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப உங்களுக்கு சில டைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது எது வந்து சரியான பகடை அப்படின்னு கேட்பாங்க. கீழே கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, 4-5 டைஸோட இதை கொடுத்துட்டு ரோல் பண்ணி வச்சுட்டு இதுல எது வந்து சரியான பகடை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் ரூல் வந்து ஃபாலோ ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்ப எது பக்கம் கூட்டினா 7 வருது அப்படின்னா அதுதான் சரியான பகடை அப்படின்னு நீங்க தேர்வு பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பகடையில பாக்குறப்போ இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேள்வி எப்படி கேட்பாங்க, நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்ப நார்மலா கேள்வி எப்படி கேட்கறாங்க, இப்படி 2 பகடையை கொடுத்துட்டு இங்க 2, 3, 4 அப்படின்னு எண்ணிக்கை போட்டிருக்காங்க. இங்க 1, 5, 6ன்னு இருக்கு. சரிங்களா? இப்ப 5க்கு எதிரே இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு கேட்பாங்களா? எப்படி சொல்லலாம்? அப்ப இல்லாத என்னதானே மேம் சொல்லணும்? அப்ப இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இந்த பகடையில 2, 3, 4, 5, 6 இப்படி எல்லா நம்பரும் வந்துருச்சு. அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? எதிர் பக்கங்களோட கூடுதல் வந்து 7ன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப ஆப்போசிட் 2 இருக்கா? இல்ல, இது என்னன்னா, இப்ப ஒரு பகடையவே நான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டுறேன். அப்ப எனக்கு இந்த 3 ஃபேஸஸ்ல வந்து 2, 3, 4 கிடைக்குது. அதே இன்னொரு பக்கம் திருப்பி பாக்குறப்போ 1, 5, 6ன்னு கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. இப்ப எனக்கு கேட்டுக்கிறது ஆப்போசிட் ஃபேஸ்ல எனக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அவங்க 2 டைஸ் ரோல் பண்ணி டைஸ் 2 டைம்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுல எனக்கு ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு காமன் நம்பராவது இருக்கணும். அப்படி காமன் நம்பரே இல்லை அப்படின்னா என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆப்ஷன் டில இல்ல கடைசி என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஆன்சர் cannot be determined, என்னால வந்து பதில் இதுல இருந்து எடுக்க முடியாது, கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்களா, அதுதான் ஆன்சர். சரியா? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்து ஆட் பண்ணா 7 வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு காமன் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா என்னால பதில் கண்டுபிடிக்க முடியாது. இங்கேயும் 2, 3, 4 இருக்கு, இங்க 1, 5, 6 இருக்கு,
இந்த ரெண்டு டைஸ்லயும் எந்த காமன் நம்பருமே பொதுவான எண்களுமே இல்லை. அதனால இது வந்து எனக்கு சரியான டைஸ் கிடையாது, என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டாவது ரூல். ஓகேவா? எஸ் மேம். ஸோ இதுல வேற எந்த இன்ட்ரோடக்ஷனும் கிடையாது நமக்கு. டைஸ்ல 6 ஃபேஸ் இருக்க போது எதிர்பக்கம் கூட்டினா 7 வரணும். அடுத்து அதே டைஸ் 2 தடவை ஊட்டி விட்டுருப்பாங்க. இதுல வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு காமன் நம்பர் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் செய்ய முடியும். காமன் நம்பரே இல்லைன்னா என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அடுத்து மூணாவது ரூல் என்னன்னு பார்க்கலாம். இப்பயும் 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க, அதை 2 டைம்ஸ் ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு டைஸும் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்ப இதுல வந்து எனக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. 3க்கு எதிர்பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் எப்படி சொல்றது? இப்ப இதுல பாருங்களேன், இங்க என்னெல்லாம் இருக்கு? 1, 5, 3. இங்கேயும் எனக்கு கொடுத்துக்கிறதுல இங்கேயும் 1, 5, 3ன்னு இதே நம்பர் தான் இருக்கா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரூல் நான் அட்லீஸ்ட் ஒன்னாவது எனக்கு ஒரே நம்பர் இருக்கணும்னு பார்த்தேன். தேர்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு எல்லாமே அதே நம்பர் தான் இருக்கு. ஒரு டைஸ்ல கூட அதே நம்பர் தான் அடுத்த டைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா என்னால இந்த சம்லயும் என்ன பண்ண முடியாது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? எஸ் மேம். இப்ப இதெல்லாம் நீங்க டக்குன்னு பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடணும். அந்த மாதிரி சம்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராப்பரா ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரோல் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்காங்க. ஓகேவா? இப்ப எனக்கு 1க்கு எதிர்பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? 5. இப்ப என்ன கேள்வி? எனக்கு 1. இப்ப இந்த டைஸ்ல நம்ம 1 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதோ இந்த இடத்துல எனக்கு 1 இருக்கு. கேள்வி தவிர்த்து அந்த டைஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கணும். 6 இருக்கு, 2 இருக்கு. இதே 6ம் 2ம் இன்னொரு டைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டுமே இருக்கு. அப்ப என்ன பண்ணிடணும்னா காமன் நம்பரை கேன்சல் பண்ணிடணும். இப்ப 6 அடிச்சுட்டேன், 2 அடிச்சுட்டேன். இப்ப 1க்கு எதிர்பக்கம் என்ன நம்பர் தான் இருக்கணும்? 5. 5. அப்ப ஆப்போசிட் ஃபேஸ் டு 1 எதுன்னு கேட்டாங்கன்னா 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்ப 2 டைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன் நம்பர் 1 இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னாலும் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. காமன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணி விட்டணும். கேன்சல் பண்ணிட்டு எந்த நம்பர் எனக்கு மிச்சம் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? எஸ் மேம். இப்ப அடுத்து பார்க்கலாமா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதே மாதிரியே ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 2, 3, 4 அப்படின்னும், இன்னொரு இதுல 5, 2, 1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு 3க்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. எப்படி போடலாம்? இப்ப ஏதாவது காமன் நம்பர் இந்த டைஸ்லயும் இருக்கா? இருக்கு. எந்த நம்பர் 2லயும் இருக்கு? 2. அப்ப இந்த 2 அடிச்சு விட்டுக்கிறோம். அந்த சம்ல 2 இருந்துச்சு. அப்ப 2 கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் தான் ஆப்போசிட் அப்படின்னு போட்டாச்சு. இங்க 1 தான் இருக்கு. சரி, இப்ப இதுல எப்படி நான் 3க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க இப்ப இந்த டைஸ்ல 2 அடிச்சிருக்கீங்களா? இந்த 2 அடிச்சது வந்து கிளாக் வைஸ்ல போகணும். கடிகாரம் முள் சுத்துற மாதிரி நீங்க சுத்தணும்.
சுத்துறப்ப எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 3 அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2 அடிச்சிருக்கேன், காமன் நம்பர் அடிச்சிருக்கேன். அங்கிருந்து கடிகாரம் உள்ள கிளாக் வைஸ் சுத்துறப்போ எனக்கு எந்த நம்பர் வருதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அதே மாதிரி செகண்ட் டைஸ்லயும் அடுத்து இங்கதான் இருக்குது நம்பர், அது கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் கிளாக் வைஸ் நம்ம சுத்துவோம். சுத்துறப்ப எனக்கு என்ன நம்பர் வருதோ அதுவும் ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா? இந்த ரெண்டும் தான் எதிர் எதிர் பக்கங்கள்ல இருக்குது. அப்போ 4க்கு என்னதான் ஆப்போசிட்ல இருக்கும்? 1 மேம். 1 மேம். 1. இப்ப 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 2. 2க்கு 6 மேம். ஆப்போசிட் 6. அதான் நான் 3க்கு 5 எழுதிட்டேன், 4க்கு 1 தான் எதிர்பக்கம் எழுதிட்டேன். அப்ப இந்த காமன் இருக்கக்கூடிய இந்த 2க்கு என்னன்னு கேட்டாங்கன்னா மிச்சம் இந்த நம்பர் தான் வராம இருக்கு. டைஸ்ல மொத்தமே 6 தான். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 6. ஓகேவா? எஸ் மேம். சோ இதுதான், இந்த 3 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். இப்ப இந்த இதுல டவுட் இருக்கா? இல்ல ஏதாச்சும் காமன் நம்பர் எப்படி அடிக்கணும் அப்படின்றது தெரியாம இருக்கா? இப்ப சம்ஸ் உள்ள போனோம்னா பாத்துக்கலாமா? ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு யார் பதில் சொல்றது? யார் வர்றீங்க? ஃபர்ஸ்ட் ரூல் சொன்னீங்கல்ல, ஆ அதுல எதிர் பக்கங்களை கூட்டினா 7 கிடைக்கும்னு சொன்னீங்க மேம். ஆனா இந்த இதுல கிடைக்கல. அதான் நான் சொன்னேன். இந்த சம் நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா சரியான பகடையான்னு கேக்குறப்போ நீங்க பார்க்கணும். ஒரு பகடை இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ABCDல எந்த பகடை சரியான பகடைன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஏன்னா உங்களுக்கு டைஸை ரோல் பண்றாங்களா என்னன்னே தெரியாது. அப்பதான் அப்ப சொல்றப்பதான் நீங்க இதுக்கு எதிர்பக்கம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இங்க சும்மா நாம 4 டைஸ் கொடுத்துட்டு இதுல எது சரியான பகடைன்னு கண்டுபிடிப்பா அப்படின்னா, நீங்க ஒரு பகடை எடுத்தீங்கன்னா எதிர் பக்கம் கூட்டினா 7 வந்துச்சா, அப்ப இது சரியான பகடை அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ரூல் நம்ம பயன்படுத்துவோம். மற்ற இடங்கள் எல்லாம் வராது. மற்ற இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி காமன் நம்பர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அதை கேன்சல் பண்ணி மிச்ச நம்பர் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பகடை 3 முறை உருட்டி விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு 3 தடவை ரோல் ஆகி காட்டியிருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம்ல ஏக்கு ஆப்போசிட்ல என்ன எழுத்து இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். E மேம். ஏக்கு ஆப்போசிட்ல இ. இ. சரி, ஒருத்தவங்க ஈன்னு சொல்றாங்க. வேற யாருக்கும் ஈ தான் வருமா, இல்ல எப்படி செய்யணும்னு தெரியலையா, இல்ல எப்படி பார்த்தோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? சோ இப்ப எனக்கு ராஜகுமாரி அக்கா வரலாம். ஃபர்ஸ்ட் அக்கா நீங்க சொல்லுங்க, ஏக்கு ஏக்கு ஆப்போசிட்ல எந்த லெட்டர் இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு ஸ்கிரீன் கொஞ்சம் தெரியல மேம். 2 நிமிஷமா ஸ்கிரீன் தெரியல மேம். ஸ்கிரீன் தெரியல மேம். பிளரா இருக்கு மேம். இப்பவும் தெரியலையா? தெரியலைங்க. எஸ் மேம். யாருக்குமே தெரியலையா கிளாஸ்ல? முதல் பிளரா தெரிஞ்சது மேம். இல்ல இருக்கு. நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. நீங்க பிளரா தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் பண்ணுவேன்ல. இல்ல மேம், ஸ்டார்டிங்ல கிளியரா தான் மேம் இருந்தது. அந்த கொஸ்டின்ஸ் கேக்குறப்பதான் மேம் அப்படி தெரிஞ்சது. இப்போ ஓகேவா? சொல்லிட்டா இல்ல இப்பயும் பிளட்டா தான் இருக்கா? இப்போ பிளாங்கா இருக்கு மேம். தெரியுது மேம். சுத்தமா தெரியல மேம். ப்ரொஃபைல் மட்டும் தான் மேம் தெரியுது. இப்போ அதுவும் லைட்டா தான் தெரியுது. இப்போ அதே தான் மேம் இருக்கு.
ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு தானே இருக்கு. ஏன்? கொஸ்டின் ரைட் பண்ணிக்காங்க. இப்ப மேம் இப்போ தெரியுது ஷேர் ஆகுது மேம். வருதுங்க மேம். இப்போ தெரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப நம்ம வந்து கேள்வி நமக்கு ஏக்கு எதிர்ப்புறத்துல என்ன லெட்டர் இருக்குன்றதுதான் கொஸ்டினே. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? மேம் ஃபர்ஸ்ட் பொதுவா இருக்கிறதே எடுப்போம் மேம். ஃபர்ஸ்ட் பொதுவானா இங்க நிறைய பொதுவா இருக்கு. இஎஃப் இருக்கு, சிஎஃப் இருக்கு. எந்த பொதுவா இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஏ எந்த டைஸ்ல இருக்குன்னு ஏதாவது பார்க்கணும் ஒரு மேம். நம்பர் காமனா இருக்கான்னு பார்க்கணும் மேம். இப்ப நம்ம கேட்ட கேள்வி ஏ. இப்ப இந்த 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 டைஸ்ல எத்தனாவது டைஸ்ல ஏ இருக்கு? மூணாவது டைஸ்ல ஏ இருக்கு. இப்ப எனக்கு கொஸ்டினை தவிர்த்து இந்த ஏவை பார்க்க கூடாது. ஏ தவிர்த்து இருக்கக்கூடிய இந்த சிஎஃப் வேற எந்த டைஸ்ல இருக்கு? செகண்ட்ல இருக்கு மேம். செகண்ட்ல இருக்கு. அப்ப அந்த இப்ப இந்த ரெண்டு காமன் நம்பரை அடிச்சு விட்டுலாமா? எஃப் காமனா இருக்கு, அடிச்சுட்டேன். சியும் காமனா இருக்கு, அடிச்சுட்டேன். அப்ப எனக்கு ஏக்கு ஆப்போசிட்ல என்ன லெட்டர் தான் இருக்கு? இ. வெரி குட். அப்ப ஏக்கு ஆப்போசிட்ல இ. இப்ப இதே டைஸ்ல இன்னொன்னு சொல்லிடலாமா? எஸ் மேம். இப்போ எஃப்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு சொல்ல போறீங்க. யாரு அப்படின்னா கரண். எஃப்க்கு ஆப்போசிட்ல என்ன லெட்டர் இருக்கும்? பிளர்ரா இருக்கு மேம். ஓகே. எல்லாருமே போட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன். மேம் இல்லாததுதான் சொல்ல முடியுங்களா? இல்லாத சொல்ல முடியும்னா என்ன சொல்ல வரீங்க? இல்ல மேம், டி தான் மேம் வரும். இல்லாததா சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எஃப்ன்ற லெட்டர் எனக்கு இந்த எல்லா டைஸ்லயுமே இருக்கு. இங்கேயும் எஃப் இருக்கு, எஃப் இருக்கு, எஃப் இருக்கு. ஓகேவா? அப்ப இது எல்லாமே காமனா இருக்கிறப்போ இந்த எஃப்க்கு ஆப்போசிட்ல இங்க பாருங்க 6 சொல்லிட்டோம். அப்ப ஏ பி சி டி இ எஃப் இந்த லெட்டர்ஸ்குள்ள இருந்து தான் ஏதாவது ஒரு லெட்டர் போட்டிருக்க போறாங்க. அப்ப எஃப்ன்ற லெட்டர் எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. அப்ப டின்ற லெட்டர் தான் இந்த எதுலயுமே நமக்கு காட்டல. அப்ப இந்த டி தான் எஃப்க்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுக்கணும். நம்ம ரெண்டு காமனா இருந்ததை ரெண்டையும் அடிச்சு விட்டுட்டு காமனா இல்லாத அந்த ரெண்டு தான் ஆப்போசிட்னு சொல்லி படிச்சோம். அடுத்து ஒன்னு காமனா இருந்துச்சு, கிளாக் வைஸ்ல போய் அடிச்சு விட்டுட்டு கண்டுபிடிச்சோம். இப்ப எல்லா இடத்துலயும் காமனா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்விக்கு இதுதான் பதில். அப்ப அதுல அந்த 6 லெட்டர்ல எது கொடுக்கலையோ, 6 நம்பர்ல எது இல்லையோ அதுதான் அந்த 3லயுமே காமனா இருக்கக்கூடிய நம்பருக்கான ஆப்போசிட் நம்பர். ஓகேவா? ஓகே. இப்ப இதுலயே ஈக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரக்ஷனா சொல்லுங்க பாப்போம். ஈக்கு ஆப்போசிட்ல ஏ. சரி, அப்போ சிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? பி மேம். சிக்கு ஆப்போசிட் பி மேம். சி. சிக்கு ஆப்போசிட்ல பி. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லியிருக்கோம்? எனக்கு சின்றது இந்த லெட்டர்ல இருக்கா, இந்த அப்ப இஎஃப் இங்கேயுமே இஎஃப் அடிச்சு விட்டுட்டேன். அப்ப சிக்கு எதிர்பக்கத்துல எனக்கு பி தான் இருக்கு. புரியுதா எல்லாருக்குமே? கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே? எனக்கு ஞாபகம் இல்லை யாரெல்லாம் கிளாஸ்குள்ள இருக்கீங்க அப்படின்னு. ஸோ கூப்பிடல அந்த கண்ணில் நீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களே பேசிக்கலாம். நிறைய பேர் பேசவே இல்லை நினைக்கிறேன். ஓகே. இப்ப செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சம்ல 5க்கு ஆப்போசிட்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 5க்கு ஆப்போசிட்
ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 2 3 இருக்கு. ஸ்கிரீன் தெரிஞ்சா ஸ்கிரீன் பாருங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். முதல் டைஸ்ல 1 2 3 இருக்கு. ரெண்டாவது டைஸ்ல 5 6 3 இருக்கு. ஓகேவா? இப்போ 5க்கு எதிர்ப்புறத்துல என்ன நம்பர் இருக்குன்னு நீங்க சொல்லணும். 1 5க்கு ஆப்போசிட்ல 1. யாருக்கும் டவுட் இருக்கா இதுல? ஜெயந்தி அக்காவுக்கு புரியுதா? பூர்ணிமா அக்காவுக்கு புரியுதா? வேற நியூ ஜாயினி வேற யாராச்சும்? ராகுல், சுகில் அண்ணா, உங்களுக்குலாம் புரியுதா? புரியுது மேம். புரியுது மேடம். ஓகே. கேள்வியிலேயே 4க்கு இது பக்கத்துல என்னன்னு கேட்டாங்க. 4க்கு அப்ப ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும்? 3 மேம். 4க்கு ஆப்போசிட்ல 3. அப்ப 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 6 மேம். 6. அவ்வளவுதான். இப்ப அட்சம் போயிடலாம். 3வது டைஸ் எடுத்து பாருங்க. இப்ப இதுல எனக்கு நீங்க 4க்கு 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஓகே, தெரியலன்னா எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைஸ்ல 6 3 2. மியூட் பண்ணிக்கங்க, மியூட் பண்ணாதவங்க. 6 3 2 இருக்கு. ரெண்டாவது டைஸ்ல 5 3 6 இருக்கு. மூணாவது டைஸ்ல 4 5 3 இருக்கு. நான் எந்த அப்ப 3க்கு ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்கு? என்ன நம்பர் கேட்டேன் நான் ஃபர்ஸ்ட்? ஆப்போசிட் கேட்டீங்க மேம். 2க்கு ஆப்போசிட்ல 6. அப்படியா? 3க்கு ஆப்போசிட்ல 2க்கு ஆப்போசிட்ல 5 தானே மேம் வரும்? 2க்கு ஆப்போசிட்ல நான் 2 தான் கேட்டேன். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 5. சோ இங்க 6 3 இருக்கும், இங்க 6 3 இருக்கு. அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 5. கிளியரா? எஸ் மேம். 1க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லணும்னா மஞ்சுளா சொல்லுங்க. 1 1. 1ஓட ஆப்போசிட்ல என்ன இருக்கு? வேற யார் சொல்றீங்க? 3 மேம். வெரி குட். 3 மேம். ஏன்னா 1 தான் நமக்கு இந்த டைஸ்லயே இல்ல. அப்ப காமனா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். 3 தான் எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. நான் ஜூம் தான் பண்ணிருக்கேன். இப்பயும் கிளியரா தெரியலையா? தெரியுது மேம். எஸ். இப்ப 3க்கு ஆப்போசிட் என்ன நம்பர் சொல்லுங்க பாப்போம். 3யோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 3க்கு ஆப்போசிட் வந்துட்டு 4 மேம். 3ஓட ஆப்போசிட்ல 1 மேம். ஒருத்தருக்கு 1 கிடைக்குது, ஒருத்தருக்கு 4 கிடைக்குது. வேற யாரும்? இருங்க, கிளாஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்க? அழகேஸ்வரி பேசலாமே, மனோபாரதி, ஜோதிகா, அனிதா. ஆப்போசிட் 4 மேம். இப்ப எப்படி போடலாம் சொல்லுங்க ராஜகுமாரி அக்கா, எப்படி சொல்றீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்துக்கிட்டேன் மேம். அந்த 2 டைஸ்ல 3 இல்ல மேம். அதனால எடுத்துட்டேன் மேம். அதுல சேம் நம்பர் எது இருக்குன்னு பார்த்து 6 கேன்சல் பண்ணேன் மேம். கேன்சல் பண்ணிட்டு 6ல இருந்து செகண்ட் டைஸ்ல கிளாக் வைஸ் போனா 3 வருது மேம். ஃபர்ஸ்ட் டைஸ்ல கிளாக் வைஸ் போனா 4 வருது மேம். சோ 3க்கு ஆப்போசிட் மேம். அவ்வளவுதான். ஓகேவா? 3க்கு ஆப்போசிட் 4 ஒண்ணா மேம்? என்ன கேக்குறீங்க?
3க்கு ஆப்போசிட் 4 தான் வருமான்னு டவுட்டா இருக்கா? எஸ் மேம். ஏன்? சரி ஒண்ணு இப்ப நம்ம கேட்டது 3 எந்த டைஸ்ல இருக்கு? இந்த டைஸ்ல இருக்கு. அப்ப 3 எடுத்துக்கிட்டேன். எனக்கு 3 இல்லாம மத்த நம்பர் 5 6 இருக்கு. இதே 5ஓ இல்ல 6ஓ வேற ஏதாச்சும் டைஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். இந்த டைஸ்ல இருக்கு. இருக்கா? அப்ப இந்த மேம் காமன் லாஸ்ட் நம்பர் இந்த கடைசி காமன் ரெண்டு நம்பர் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 6 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கேன்சல் பண்ணிக்கிறேன். 6 6ன்னு அடிச்சு விட்டுக்கிறேன். நான் அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தோம்? கிளாக் வைஸ்ல சுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். கிளாக் வைஸ்ல வந்தேன்னா இங்க வரப்போ 4 இருக்கு. இந்த கிளாக் வைஸ்ல இங்க இருந்து வரப்போ 3 இருக்கு. அப்ப 4க்கு ஆப்போசிட்ல 3, 1க்கு ஆப்போசிட்ல 5. ஓகேவா? ஓகே மேம். அவ்வளவுதான். அப்ப 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 2க்கு ஆப்போசிட்ல 6 மேம். 6. இது டவுட்டா இருக்கு அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் டைஸ்லயும் தேர்ட் டைஸ்லயும் பாருங்களேன். அதுலயே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 4 இருக்கு. தேர்ட் டைஸ்லயும் 1 4 இருக்கு. அப்ப 2 கேன்சல் ஆயிருமா? 1 4 கேன்சல் ஆயிருமா? அப்ப 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? இங்க பாருங்க 1 4 1 4 போயிடும். அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 6. ஓகேவா? நீங்க எஸ் மேம். ஏதாச்சும் உங்க டவுட்டா இருக்கு ரீசெக் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ரீசெக் பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஆன்சர் வந்து கரெக்டா தான் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ வேற யாருக்கும் டவுட் சொன்னீங்களே, ரஞ்சித்க்கு இந்த டவுட் இருக்கா இதுல? மேம் இது புது கொஸ்டினா மேம்? இது அடுத்த கொஸ்டின் இருந்தாச்சு. நம்ம பழைய கேள்வி கிடையாது. இல்ல பழைய இல்ல மேம் பழைய கொஸ்டின் ஸ்கிரீன்ல காமிச்சு அதான் மேம் அப்படி சொல்லிட்டேன். இல்ல நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கொஞ்சம் அது மட்டும் பாக்குற மாதிரி தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் பாருங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு எதிர்பக்கம்னு இல்லாம அதோடைய பக்கங்கள்ல சைட்ல அட்ஜசன்ட் சைட்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எதிர்பக்கம் பார்க்காம அதோடைய பக்கங்கள்லயே எல்லோட பக்கங்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அதோட பக்கத்துல 8 9 இங்க 7 F இருக்கேக்கா? 4 சைடுமே சொல்லணுமா மேம்? இல்ல இத 2 தான் சொல்லுவீங்க. எப்படி சொல்றதுன்னா ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஆமா இதுக்கு ஆப்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும். நான் ஆப்ஷன்ஸ் எடுக்கல. சரி எனக்கு இந்த சம்ல நீங்க 7க்கு ஆப்போசிட் என்னதுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சம் தான் எடுக்கிறேன். ஆப்போசிட்ல 8 மேம். ஆப்போசிட் 8 மேம். 7க்கு ஆப்போசிட்ல 8. 7க்கு 8. அப்ப Fக்கு என்ன இருக்கும்? 9 மேம். Fக்கு 9 இருக்கும். அப்ப Lக்கு இங்கிட்ட வேற ஏதோ ஒரு நம்பர் இப்ப நம்ம ஒரு 3ன்னு வச்சுக்கலாமே. இப்ப Lக்கு 3 தான் ஆப்போசிட்ல இருக்கும். இப்ப சொல்லுங்க எதெல்லாம் வந்து பக்கங்கள்ல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்ப 3 கண்டிப்பா வரக்கூடாது. அப்படிதானே? ஆப்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கும். செவன் எஃப் அப்படி வருமா மேம்? 8 9 ஆமாக்கா F,9 தான் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு ஆன்சர்ல. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் வந்திருக்கும். இது ஆப்போசிட் பார்த்துக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து அந்த ஆப்போசிட் நம்பர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் இருங்க வாங்க பார்த்துட்டே சொல்லிடுறேன். இந்த சம் பாருங்க. ஓக்கு ஆப்போசிட் என்ன நம்பர்னு சொல்லுங்க. ஓக்கு ஆப்போசிட் வந்துட்டு மேம் இஜெட் மேம். இசட். அப்ப ஏக்கு ஆப்போசிட்ல ஏக்கு ஆப்போசிட் ஒய் மேம். ஒய். அவ்வளவு. அடுத்து இந்த சம் பாருங்க. 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 2க்கு ஆப்போசிட்
ஆப்போசிட் 1 மேம். ரக்ஷனா சொல்லலாமே, 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 1 மேம். ஓகேக்கா. அக்கா வந்து 1 சொல்றாங்க. ரக்ஷனா என்ன சொல்றீங்க? 1 தான் மேம். 1. எல்லாருக்கும் 1 கிடைக்குதா? கிடைக்குது மேம். இப்ப கௌசி சொல்லுங்க, எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. லைன்ல இருக்கீங்களா? எல்லாம் தமிழ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படி கிளம்பிட்டீங்களா என்ன? அனிதா, ஜெயந்தி அக்கா, எஸ் மேம். சொல்லுங்கக்கா, எப்படி கண்டுபிடிக்கலாம் 2க்கு ஆப்போசிட்ல என்னன்னு? மேம் அந்த இதுல டைஸ்ல பாத்தீங்கன்னா 2வது டைஸ் 3வது டைஸையும் காமனா எடுத்துக்கலாங்க மேம். நம்ம ஓகேக்கா. அதுல பொதுவான நம்பரை அடிச்சு கொடுத்தோம்னா 2க்கு ஆப்போசிட் வந்து 1 மேம். வெரி குட். இப்ப 5க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? நீங்க அப்படியே ஒரு நம்பர்லயும் போட்டுடலாம். 5க்கு ஆப்போசிட்ல 2 மேம். சரி சாரிப்பா. 3 மேம். 5க்கு 3 மேம். 5க்கு ஆப்போசிட்ல என்ன? இப்ப 1 4 இருக்கு. 3 இதே மேம். நம்பர் வேற. 3 மேம். 3 மேம். 5க்கு ஆப்போசிட். 5க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு. இவ எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? 5 தான் கேள்வி. 1 4 ஆப்போசிட்ல இருக்கு. இங்க அங்கேயும் 5 இருக்கு. ஸோ இதை எடுக்க முடியாது. இந்த டைஸ் எடுத்துக்கிறேன். 4 4 காமனா இருக்கு. இந்த காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் 2 டைஸ் பார்க்கலாம்ல. நீங்க ஃபர்ஸ்ட் 2 டைஸ் பார்க்கலாம், இல்ல செகண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்க எதை பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்க தான் போகுது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 2 டைஸ் பார்த்துருக்கீங்க, நான் ஃபர்ஸ்ட்டும் 3டும் பார்க்குறேன். கண்டுபிடிக்கலாமா? இப்போ 4க்கு 4 அடிச்சு கொடுத்தாச்சு. கிளாக் வைஸ்ல வரணும். கிளாக் வைஸ் வந்தோன்னா 2 தான் இங்க இருக்கும். அப்ப 2 போட்டாச்சு. இந்த இங்க வரப்போ 1. அப்ப 2க்கு ஆப்போசிட்ல 1, 3க்கு ஆப்போசிட்ல 5. ஓகேவா? இவ்வளவுதான் சம்ஸ். நீங்க ரொம்ப உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். இங்க வேகமா சொல்லுங்க பாப்போம். பிக்கு ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்கு? என்ன லெட்டர் இருக்கு? இ மேம். இ மேம். கேள்வி பார்த்தோன்னே பி எங்க இருக்குன்னு போயிடணும். சிடி, பி பக்கத்துல சிடி இருக்கு. இதே சிடி வேற எங்க இருக்குன்னு பார்க்கணும். பக்கத்து டைஸ்லயே இருக்கு. அதே சிடி என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பிக்கு ஆப்போசிட் இ. ரொம்ப ஈஸியா இருக்கா? இவ்வளவு இதான் சம்ஸ் நமக்கு. மேம் இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல மேம், இந்த ஐ ஓ அதெல்லாம் வச்சு, அந்த சம்க்கு ஆன்சர் சொல்லுங்க மேம். பார்க்கலாம். நமக்கு ஓக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்கோமா? காமன் ஐ அடிச்சு விட்டுக்கலாம். அப்ப அதுக்கடுத்து என்ன இருக்கு? அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஏக்கு இசட் ஆப்போசிட், ஓக்கு ஒய் ஆப்போசிட். எஸ் மேம். எங்க நம்ம கேட்ட கேள்வி இருந்து பாத்திரக்கூடாது. எங்க அடிச்சிருக்கோமோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இருந்து கிளாக் வைஸ்ல தான் போடணும். அப்ப ஏக்கு இசட், ஓக்கு ஒய். ஓகேங்க மேம். ஸோ இப்போ நீங்க இதுல கொஞ்சம் கிளியர் ஆயிட்டீங்கன்னா அதனால அடுத்த லெவல் போயிட்டோம் நம்ம. பாருங்க, இந்த மாதிரி டைசஸ்லாம் இருக்கு. இதுல நீங்க இந்த டைஸை ப்ராப்பரா நீங்க விரிச்சிங்க அப்படின்னா இந்த கிடைச்சக்கூடிய ஆப்ஷன்ல 1 2 3 ரெண்டுமே ஒரே நம்பர் தான். நீங்க உங்களுக்கு எது பிளாக்ல தெரிஞ்சா பிளாக், இல்ல ப்ளூ தெரிஞ்சா ப்ளூ வச்சுக்கோங்க. இது எது சரியானதுன்னு சொல்லணும். ஓகேவா? இங்க இருந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்லி தர போறேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு 3 ஃபேஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்தீங்க. இது என்ன 6மே இருக்கே. இப்போ நான் இது எப்படி எதுக்கு இது ஆப்போசிட் சொல்லணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 1 2 3 இருக்கா, இந்த 3மே வந்து இதோடைய எதிர்பக்கங்கள வராது. அப்படித்தானே? ஏன்னா 2 3 இங்க எனக்கு அட்ஜசன்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடு இருக்காதா? கேக்குதா? எஸ் மேம். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம்.
எஸ் மேம். ஸோ இப்போ 6யுமே கொடுத்துட்டாங்கன்னா நான் எது எது ஆப்போசிட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தரேன். இங்க பாருங்க, இந்த ரைட் சைடு இந்த லெஃப்ட் சைடு இருக்கா, இந்த ரெண்டுமே ஆப்போசிட். இப்போ 4க்கு எது பக்கத்துல 3 இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரைட்டும் லெஃப்ட்டும் எது எது பக்கங்கள்ல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து இந்த 2 எடுத்துக்கலாம். இந்த 2ம் 1 விட்டுருங்க, அடுத்த நம்பரை விட்டுருங்க. அடுத்து இந்த 6ம், இந்த 2 6ம் ஆப்போசிட்ல இருக்கும். அடுத்து என்ன விட்டுருக்கோம், மிச்சம் இருக்கிறது இந்த 5ம் இந்த 1ம். இவங்க 2 பேருமே இது இது பக்கங்கள்ல இருப்பாங்க. ஒருவேளை இந்த 3 பக்கம் இல்லாம இந்த 6 பக்கத்துக்கு இருக்கக்கூடிய டைஸை கொடுத்துட்டு இப்போ கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும். சைட்லயே கூட இந்த ரூல்ஸ் போட்டிருந்தாலும் அதில் எழுதிக்காங்க. ரைட்டும் லெஃப்ட்டும் ஆப்போசிட், டாப் அண்ட் பாட்டம் ஆப்போசிட், பேக்கு ஃப்ரண்ட்டு, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எது பக்கங்கள்லாம் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே 1 விட்டு 1, 2னா 2க்கு 5, 4க்கு 6, 1க்கு 3 அப்படி சொல்லணும். ஓகேவா? கிளியரா? இப்ப நான் வந்து சும்மா இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு இதை சொல்லித்தரேன். கேள்விக்கு நம்ம அப்புறமா போய்க்கலாம். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு 6 நம்பர் லெட்டருமே இருக்கிற மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு எது எது எதிர்பக்கங்கள்னு கேட்குறாங்க, இல்லைன்னா ஒரு நம்பர் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். இப்ப இதுல சொல்லுங்க, தேர்ட் இந்த இதுல சொல்லுங்க, 1க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும்? 5. 1க்கு 1 அடுத்த நம்பரை விட்டணும், அடுத்து சொல்லணுமா? அப்ப 1க்கு 5, 2க்கு 4. இந்த ரைட்டும் இந்த லெஃப்டும் தான் ஆப்போசிட் எது பக்கங்கள்ல இருக்கும். அப்ப 2க்கு 4, அப்ப 3க்கு என்னதான் இருக்கும்? 6. இவ்வளவுதான். சரிங்களா? இந்த மாதிரி 6யுமே கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் போடணும். இப்ப இதுல டஃப் சம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இது பேசிக், இதுலயே கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப இதுல கேள்வி பார்ப்போமா? இப்ப இதுல பாருங்க, இந்த டைஸ் நான் விரிச்சேன் அப்படின்னா, கேள்வி அதான், இந்த டைஸ் நான் விரிச்சேன் அப்படின்னா இந்த 1 2 3 ஆப்ஷன்ல எது மாதிரி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க. நீங்க ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. வேற யாருக்கும் இது டவுட் இருக்கா, இல்ல இது எப்படி போடணும்னு தெரியல? கண்டிப்பா சொல்லுவேன். உங்களுக்கு எதுவும் தெரியலையா, தெரியுதா? அது எப்படின்னு தெரியல மேம். எப்படி பாக்குறதுன்னு பாக்கலாமா? இப்போ இங்க இந்த டைஸ் எப்படி எடுத்துக்காங்க, எடுத்தோன்னே இது பார்க்கணும், இது கூட பார்ப்போம். இங்க பாருங்க, இது 1னா இந்த 3ல என்னவா இருக்கணும்? அதோட எதிர்பக்கத்துல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைஸ் பாருங்களேன், 1 3 எதிர்பக்கங்கள்லயா இருக்கு, அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருக்கா? இந்த லாஜிக் படி, இப்ப நம்ம பார்த்த லாஜிக் படி 1 3ம் அதுல எதிர்பக்கத்துல இருக்கணும். இந்த 3 எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஒன்னு ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடிதான் இருக்கணும் 3. இந்த 3 நான் பார்க்கவே கூடாது. ஆனா இதுல 1க்கு அடுத்த பக்கத்துலயே 3 இருக்கு. அப்ப இந்த டைஸ் தான் சரினா இது இப்ப சரியா இருக்குமா இந்த ஆப்ஷனு? இல்ல, 1க்கு எதிர்பக்கத்துல 3க்கு நீங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த கேள்வியிலே 1 வந்து 1 3 அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருக்குது. அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருந்துச்சுன்னா எதிர்பக்கத்துல போகாதா? அப்ப இந்த இது தப்பு. நான் வேற எதுவும் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 1 தப்புனா அந்த டைஸே தப்பு தானே, தப்பு. இப்ப இங்க பாக்கலாமா? கேள்வியில பாருங்க, இப்ப ஆப்போசிட் நமக்கு ஒண்ணு தெரியும், அதுவே இருக்கா இல்ல வேற இருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்களே சொல்லலாம். இப்போ தப்புதான் மேம். ஏன் தப்பு? ஆப்போசிட் 2 இருக்கு மேம், ஆனா அது 2 பக்கத்துல பக்கத்துல இருக்கு மேம். வெரி குட், அவ்வளவேதான். இப்ப நான் இந்த டைஸ் எடுத்துக்கிறேன். 2 4 இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த 2 4ம் எது பக்கங்கள்னு சொல்லிட்டாங்க, 2 4 ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க 2 4 எனக்கு அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருக்கு. அப்ப இந்த டைஸ் என்னதான், இதை நான் விரிச்சேன்னா எனக்கு இது கிடைக்குமானா கிடைக்காது.
அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப இந்த செக் பண்ணுவோமா? புரியுதுங்களா? நான் எப்படி போடுறோம் இல்ல எப்படி அதை விரிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது. ஆப்ஷன்ல இருந்து போயிட்டோம் நம்ம ஈஸியா. சரி, எப்படி ப்ரொசீஜரா வரணும்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 1க்கு 2 3 அடுத்த பக்கங்கள்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 2 எடுத்துட்டோம்னா 2க்கு 4 1 அடுத்த பக்கங்கள்ல இருக்கணும். சரிங்களா? இது மாதிரி இந்த 6 5 இப்ப இதெல்லாம் வந்து அடுத்த பக்கங்கள் சொல்றப்போ இப்ப எதெல்லாம் எதிர்பக்கங்கள்ல வருது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்ப இந்த இதுலயே நீங்க 1க்கு ஆப்போசிட் எதுன்னு சொல்லுவீங்க? இந்த டைஸ்ல 1க்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்கு? 5. 1க்கு 5. இதே மாதிரி 2 எடுத்துட்டோம்னா 6. நீங்க இப்ப 2னா 1 3 இருக்கு. 6. இதே 1 இங்க இங்க இருக்கு, அடிச்சிருவீங்க. அப்போ 2க்கு ஆப்போசிட்ல 6. இதே அடுத்து என்ன போடுவோம்? 3க்கு 4 தான் இருக்கணும். இதே மாதிரி எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. 1க்கு 5 தான் ஆப்போசிட்ல இருக்கணும். இங்க 1னா இங்க 5 இருக்கு, 1 விட்டு தான் இருக்கு. அப்போ இது கரெக்ட். 2 6 தான் ஆப்போசிட்ல இருக்கணும். அப்ப இது 2 இங்க 6 இருக்கு, இதுவும் கரெக்டா அமைஞ்சிருக்கு. 3 4 எதிர்பக்கங்கள் இருக்கணும், 3 4 ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. இப்படிதான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே மேம். இப்ப இந்த கேள்வி பாருங்க. இதுல இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்டாருக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட்டா அந்த எஸ் போட்டு ஒரு கோடு போட்டிருக்காங்களா மேம், அது மேம். இந்த டாலர் சிம்பிள் தான் இருக்கா? எப்படி பார்க்கலாம்? எப்படி பாத்தீங்க? இல்ல மேம், 8 இருக்கு மேம். ஓகே, ஐஸ்வர்யா வந்து டாலர் வருதுன்னு சொல்றாங்க, 8 வருதுன்னு சொல்றாங்க. வேற யாருமே சம் செய்யலையா இல்ல பாத்துட்டு இருக்கீங்களா? 8. ஓகே, வேற பசங்க சைடு? தான் மேம் ஆன்சர். 8 தான் ஆன்சர். கேட்ட கேள்வி ஸ்டார். அப்ப என்ன பண்ணிக்கணும்? ஸ்டார் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஸ்டார், இங்க ஸ்டார், இங்க ஸ்டார், 3 இடத்துலயுமே இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், இங்கேயும் அந்த இங்க டாலர் பிளஸ் இருக்கு, இதே டாலர் பிளஸ் தான் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப இதே அடிச்சிட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரைட் என்ன கிடைச்சிரும்? இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட்ல 8 அப்படின்னு தெரிஞ்சிருமா? எஸ் மேம். அவ்வளவுதான் ஆன்சர். மத்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார், இங்கேயும் ஸ்டார் இருக்கு. அப்ப காமனா இந்த ஸ்டாரே அடிச்சு விட்டுருவோமா? அப்ப நம்ம எதை பார்ப்போம்? பார்க்க முடியாதுல்ல. அப்ப அது இல்லாததான் நம்ம பார்க்கணும். ஸ்டார் இல்லாத டைஸ் ரெண்டும் இங்கேயும் தான். இப்ப இதை ரெண்டும் செக் பண்ணிக்கிறோம், அடிச்சு கொடுத்துக்கிறோம், பார்த்தோம். 8 ஆன்சர். அடுத்து இங்க பாருங்க, 5க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? 4. வெரி குட். அடுத்து இங்க பாருங்க, 2க்கு ஆப்போசிட்ல வேமா அடுத்து போயிடலாம், நம்ம முடிச்சிட்டோம். வெரி குட். 1 எப்படி சொல்றோம்? 3 3 காமன் நம்பர் அடிச்சு விட்டுட்டோம். கிளாக் வைஸ்ல வர்றோம். 3க்கு 6, அப்ப இங்க 5. அப்ப 6 5 ஆப்போசிட்ல இருக்கணும், 1 2 ஆப்போசிட்ல இருக்கணும். வெரி குட். ஸோ அடுத்து போயிடலாம். 2க்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
மேம் ரெண்டுக்கு ஆப்போசிட் 4 மேம். 2க்கு ஆப்போசிட்ல 4. ஐஸ்வர்யா. வேற யாரும்? 2க்கு ஆப்போசிட்ல 6 மேம். 6. ம். வேற? இது கஷ்டமா இருக்கா? ஆப்போசிட் 6 தான் மேம். 6. 2 தான் பாக்குறோம். கேள்வி எனக்கு 2. அப்ப 2 எங்க இருக்குன்னு பாக்குறேன். இந்த டைஸ்ல இருக்கு, இந்த டைஸ்ல இருக்கு. 2க்கு ஆப்போசிட் இருக்காங்க. அப்ப இந்த 3 5 எங்க இருக்குன்னு பாக்கணும். வேற எங்கேயாச்சும் 3 5 இருக்கான்னு பாக்குறேன். இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஆனா இங்க எனக்கு கேள்வி 2 வந்ததுனால இதை பார்க்க முடியாது. சோ நம்ம இந்த 2ஐயுமே வச்சு பாத்துக்கலாம். ஓகேவா? இந்த 5க்கு இந்த 5 அடிச்சு கொடுத்துட்டேன். அப்ப 4க்கு 3 ஆப்போசிட், 2க்கு 6 ஆப்போசிட். ஓகேவா? கேட்ட கேள்வி 2. கேட்ட கேள்வி 2. அப்ப 6 தான் ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. கேட்ட கேள்வி 2 எந்த டைஸ்ல இருக்குன்னு பாக்குறோம். அந்த 2 நீங்க கம்பேர் பண்றீங்கல்ல, அதுக்கு அந்த டைஸ் கூட வந்துடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கணும். இப்ப 2னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப 2 2 அடிச்சுட்டு நீங்க எதுக்கு ஆப்போசிட் பாப்பீங்க? அப்ப அப்படி பார்க்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்த பக்கங்கள் இருக்கக்கூடிய பக்கங்கள் வேற எங்கேயும் இருக்கான்னு செக் பண்ணி அதை அடிச்சு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்வி 4க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 4க்கு ஆப்போசிட்ல 1 மேம். 1 மேம். அவ்வளவுதான். 4 எனக்கு கேள்வியிலேயே இல்ல. அப்ப எது காமனா இருக்கோ, 2 பக்கம் இருக்கோ, அதுதான் எனக்கு 4க்கு ஆப்போசிட். வெரி குட். இந்த கேள்வியில எல்லோக்கு ஆப்போசிட்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லோ. வயலட் மேம். வயலட் மேம். வயலட். எல்லாத்துக்கும் எட்டு வந்துருதா இல்ல வேற யாருக்கும் ரெட் ப்ளூ அப்படிலாம் கிடைக்குதா? இல்ல மேம், வயலட் தான் மேம் வருது. யாரு சொல்றீங்க? யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எப்படி அடிச்சோம் புரிஞ்சுக்கிட்டேன், செக் பண்ணிக்கலாம் நானு. யார் மேம் சொல்றீங்க? ரெண்டு டைஸையும் எடுத்துக்கிறோம் மேம். அதுல காமனா இருக்கிறது வந்து ஆரஞ்சும் ப்ளூவும் அடிச்சு கொடுத்தோம்னா எல்லோக்கு ஆப்போசிட் வந்து வயலட் மேம். ஈஸியா வந்துருச்சா? இப்போ அப்ப ப்ளூக்கு சொல்லுங்க பாப்போம். ரோஸ் மேம். ப்ளூ ப்ளூ ரோஸ் மேம். ரோஸ். இது எப்படி பாத்தீங்க? கடைசி 2 கேன்சல் பண்ணுங்க. கடைசி 2ல இங்கே இருக்கா? ரெட் எல்லோ ரெட் எல்லோ. அப்ப ப்ளூக்கு ஆப்போசிட் ரோஸ். அவ்வளவுதான். சிம்பிள் சம்ஸ் தான். இனிமே நமக்கு எல்லாத்தையும் போட தெரிஞ்சிட்டோம்னா எல்லாமே வந்துடும் இல்லையா? இதுக்கு இங்க சொல்லுங்க பாப்போம். அட்டுக்கு ஆப்போசிட்ல என்னன்னு. அட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? பிளாக்கா மேம்? பிளாக் மேம். செகண்ட் பிளாக், அட்டுக்கு அடுத்து ஒரு பிளாக் இருக்குல்ல மேம், அது மேம். சோ இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம அப்ப பார்த்த மாதிரி ஒண்ணு மட்டும் தனித்தனியா இல்ல. அப்போ சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரி ஒண்ணு போட்டு 4 இருக்கும். இங்க 1 இங்க 1 இருந்துச்சுன்னா இது 2 ஆப்போசிட். அப்போ இதுனா இது, இதுக்கு இது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க சொல்ல முடியல இல்ல. அப்ப இந்த இதுல எப்படி பார்க்கணும்? இந்த மாதிரி சம்ஸ் எப்படி வந்தா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அப்படியே ஒரு டைஸையே ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிடணும். ஓகேவா? நீங்க எல்லாருமே செகண்ட் இது சொன்னீங்க, ஆனா அது கிடையாது. பார்ப்போம். இப்போ நான் இந்த அட்டையே என்னோட முகப்புல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டேன். இது ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, இது எங்க போயிடும்? இந்த சைட்ல வந்துருமா? சைடுல. அப்போ இந்த ஒயிட்டும் இந்த பிளாக்கும் இது மேல வந்துருமா? இந்த ஒயிட், இந்த ஒயிட் மேல இருந்துச்சுன்னா இந்த பிளாக் பின்னாடி போயிருமா? இங்க பிளாக் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் தான் என்ன பண்ணிட்டேன், இப்படி திருப்பி இங்க வச்சிருக்கேன்.
அப்ப இந்த பிளாக் எங்க போயிரும்? கீழே அடியில போயிருமா? இப்படி அட்டையை மடக்குவீங்களா? அப்படி மடக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்க முகப்புல இருக்கு, நீங்க உங்களை ஃபேஸ் பண்ணிருக்கு. அப்போ இந்த இதுனா அப்படியே இது மூணாவது, இது மேல, அந்த பிளாக் கீழே அப்படின்னு வந்துருமா? அப்படியே மடக்குறீங்க, இதை சைட்ல மடக்குறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பிளாக்கையும் இங்க பிளாக் இங்க ஒயிட்னு மாத்திடுவீங்க. அப்ப சொல்லுங்க, அட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? இந்த அட்டுக்கு ஆப்போசிட் மேல இருக்கக்கூடிய பிளாக். ஓகேவா? உங்களுக்கு வந்து டைஸ்ல ஆப்ஷன் கரெக்டா தான் இருக்கும், நீங்க போட்டுக்குவீங்க. ஆனா இந்த இடத்துல இந்த மேல கூட இந்த ஷேடட் தான் இருக்கும். ஓகேவா? ஒன் டைம் திரும்ப சொல்லுங்க மேம், புரியல மேம். ஓகே, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது வரைக்குமே நம்ம இருந்ததை மட்டும் பார்த்து பார்த்து போட்டோம். இப்போ ரீசனிங் சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா, நீ உங்க கற்பனை எல்லாத்தையும் புகுத்தணுமா? அப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இமேஜின் பண்ண போறோம். இந்த அட்டை இருக்கு இல்லையா, இந்த அட்டை தான் நான் என்ன ஃபேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த அட்டை இப்படி இந்த வச்சுட்டேன்னா, இந்த மேல கூடிய இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ண ஃபோல்டு பண்ண போறேன், மடக்க போறேன். மடக்குனேன்னா ஒரு டைஸா மடக்க ட்ரை பண்றேன். அப்ப இங்க இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? இங்க அட்டை இருக்குன்னா இந்த பிளாங்க் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குமா? அடுத்ததை என்ன பண்ணுவேன்? இந்த பிளாக்கை மறுபடியும் மடக்கி பின்னாடி பக்கம் தள்ளிடுவேனா? அப்ப பின்னாடி எனக்கு பிளாக் போயிருமா? அப்ப இந்த மூணையே நான் இப்படி மூணா மடக்கிட்டேன், டைஸா ஃபார்ம் பண்றேன். கிளியரா? எஸ் மேம். இந்த அட்டுக்கு சைட்ல என்ன இருக்கு? இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இந்த அட்டுக்கு இந்த ஒயிட் ஸ்பேஸ் என்ன போயிரும்? இப்படி போயிருமா? டைஸ் தானே ஃபார்ம் பண்ண போறேன். அப்ப இங்க எனக்கு இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்துருமா? அப்ப கீழே எனக்கு என்ன இருக்கு? இந்த பிளாக்கும் ஒயிட்டும் தொங்கிட்டு இருக்குமா? அதை என்ன பண்றேன்? மறுபடியும் இந்த பக்கம் பிளாக் வச்சு மடக்கிறேன். இந்த ஒயிட்க்கு அப்புறம் பிளாக் இருக்கா, இங்கேயும் ஒயிட்க்கு அப்புறம் பிளாக் வந்துடும். அப்ப இந்த ஒயிட் எப்படி போயிடும்? இந்த பக்கம் அடைக்காம வச்சிருக்கேன்ல, இந்த பக்கத்தை கடைச்சு விட்டுருவேன். அப்ப இங்க ஒரு ஒயிட் ஸ்பேஸ். கிளியரா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா, சும்மா ஒரு அட்டையே அப்படி மடக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எதுக்கு ஆப்போசிட் சொல்றேன் அப்படி நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிளாக்கும் இந்த அட்டும் ஆப்போசிட் ஆப்போசிட், இந்த ஒயிட்டும் ஆப்போசிட் ஆப்போசிட், இந்த ஒயிட்டும் இந்த பிளாக்கும் எதிர்பக்கம். கிளியரா? அப்போ நீங்க அந்த ஃபோல்டு பண்ற அந்த நாலேஜும் உங்களுக்கு வரணும், அந்த கற்பனை திறனும் உங்களுக்கு இருக்கணும். இந்த சம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். கேள்வி வந்து உங்களுக்கு ரெண்டுக்கு ஆப்போசிட்ல என்னன்னு சொல்ல போறீங்க. ரெண்டுக்கு ஆப்போசிட்ல ஒண்ணா மேம்? ரெண்டுக்கு ஆப்போசிட்ல ஒண்ணு. பாருங்களேன், நீங்க சொல்ற ரெண்டு ஒண்ணுமே பக்கத்துல இருக்கு. மடக்குனீங்கன்னா மூணுக்கு ஆப்போசிட்ல சொல்லிட்டேன் மேம். ஒண்ணு வந்துரும், இப்படி வந்துரும். 4 மேம். 2க்கு ஆப்போசிட்ல 4. ஓகே, கரண்ட் 4 சொல்றீங்க. வேற யாருக்கும் அந்த ஃபோல்ட் பண்றீங்களா இல்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மேம் 2க்கு ஆப்போசிட் 4 தான் மேம். 2க்கு ஆப்போசிட்ல 4 மேம். 1க்கு ஆப்போசிட் 5 மேம். 1க்கு ஆப்போசிட் 5. எஸ். அடுத்து 3க்கு ஆப்போசிட் 6 மேம். வெரி குட். அவ்வளவு வேதான் எழுதிக்காங்க. இது எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு அப்படி பாத்துடலாம். இப்ப எதை வச்சுக்கலாம்? நம்ம 3 வச்சுக்குவோமா? 3 தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப 2 எங்க போயிரும்? மேல போயிடும். மேல. கீழே என்ன வந்துரும்? இந்த அடியில இது 3 தானே பிளேஸ் பண்ணேன்னா 4 கீழே வந்துருமா? 2க்கு 4. அடுத்து இந்த 2, இந்த 1 எங்கிட்டு போகும்? சைட்ல இருக்கா? சைட்ல இருக்கா? 6க்கு போயிருமா? இப்ப 2 இங்க இருக்குன்னா இந்த 1 இங்க வந்துருமா? 4 கீழே இருக்கு.
4 மடக்கிட்டீங்கன்னா கரெக்டா வச்சிருக்கீங்களா? ஒன்னுக்கு ஆப்போசிட் 5 வரும் மேம். இல்ல இல்ல, இப்போ இந்த 1 நான் எங்க போட்டிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரெண்டுல இருந்து அப்படியே கீழே மடக்கிருக்கீங்க மேம். மேம் கீழே அதான் வந்து அங்க இன்னும் நமக்கு பிளாங்க் வந்து இந்த பக்கம் பிளாங்க் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்படின்னா பேசாம 4 வச்சு ட்ரை பண்ணுவோம். இங்க 3. இப்போ எனக்கு இந்த பின்னாடி 2 போயிடும். ஓகேவா? இங்க 4னா இது 5, கீழே 6. அப்போ இங்க 2க்கு இந்த 1 இங்க. இப்போ 2க்கு 4 ஆப்போசிட், 3க்கு 6, 1க்கு 5. கிளியரா? இப்போ இப்பயே ஒண்ணு நம்ம மடக்கிறது தான் மேட்ரே. இந்த 2க்கு 4 ஆப்போசிட், இந்த 2க்கு 4 ஆப்போசிட்ல எஸ் மேம். இப்போ நீங்க ஏதாவது ஒண்ண ஈஸியா ஃபோல்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கணும். இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு யோசிச்சீங்கன்னா, கஷ்டமா இருக்கனால சம் தராங்க நமக்கு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப ஒன்னுல ட்ரை பண்ண முடியலன்னா அடுத்து வேற நம்பருக்கு என்ன பண்ணிடணும்னா அதுலயே வெயிட் பண்ணாம, இப்ப நம்ம இப்படி 3ல வச்சு ட்ரை பண்ணோம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து 4ல ட்ரை பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்துருச்சா, இவ்வளவே தான். நீங்களும் ட்ரையல் எரர் தான். ஒன்னு செஞ்சு வரலன்னா அடுத்த நம்பர் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஈஸியா கோத்ரூ பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? 4 வச்சிருக்கிறோம். இந்த 4 எனக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கு அப்படின்னா, முகப்புல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணிட்டேன் நானு, 3 மேல கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? 4 எனக்கு பேஜ் இருந்துச்சுன்னா 3, அது அப்படியே 3 மேல போயிடுச்சுன்னா 2 பின்னாடி வந்துடும். மிச்சம் இருக்க 1 என்ன பண்ணுவேன்னா சைட்ல தானே நீட்டி தானே இருக்கும், அந்த சைட்ல இருக்கிறது இங்க வச்சுட்டேன். அப்ப 2 1 அட்ஜசன்ட் சைடு, 2 1 அட்ஜசன்ட் சைடு வந்துருச்சா? அடுத்தடுத்த பக்கங்கள்ல இருக்கு. சரிங்களா? 4 இருக்கு, 4க்கு பக்கங்கள்ல தான் 5 இருக்கணும். அப்ப 4 பக்கத்துல 5 வந்துருச்சு, மிச்சம் இருக்கக்கூடிய 6 கீழே போயிடுச்சு. இவ்வளவுதான் சம்மு. ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 5 4 பக்கத்துல இருக்கா, இங்கேயும் பக்கத்துல தான் இருக்கணும், எதிர்பக்கம் போயிடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க மேலேயும் 2 1 அப்படித்தான், 2 1 பக்கங்கள்ல இருக்கு. அப்ப இங்கேயும் 2 1 பக்கத்துக்கு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து இந்த சம் பாருங்க. GBYROI இப்படி இருக்கு, இல்ல அடுக்கடுக்கா வேற இருக்கு. இதுல நீங்க எனக்கு என்ன சொல்லணும்னா ஜிக்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லணும். ஆறு மேம். ஜிக்கு 6. அப்ப பிக்கு என்னது? பி ஒய்யா ஓவா ஐயா? ஓ மேம். வெரி குட். பிக்கு ஓ, ஒய்க்கு சரி இப்பதான் வரீங்க. அப்படி வாங்க, ஒய்க்கு ஐ, மிச்சம் இருக்கிறது தானே. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிடலாமா? எதை வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. எதை நீங்க உங்க ஃபேஸ் முகப்புல வச்சுக்கிறீங்க? அந்த 2 சம்ஸ் தான் முடிச்சலாம் நம்ம. ஒய் வச்சுக்கலாமா? ஓகே, ஒய் வச்சுக்கிறோம். அப்ப ஒய்க்கு சைட்ல பக்கங்கள்ல தான் 6 வரணும். அப்ப 6 இந்த பக்கம் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? அப்ப மேல என்ன இருக்கும்? ஒய்க்கு மேல பி, அதோட சைட்ல தான் ஜி இருக்கணும். அப்ப பிக்கு சைட்ல தான் இங்க ஜி வந்துடணும். ஓகேவா? 6 இருக்கு, 6க்கு பக்கத்துல தான் ஓ இருக்கு. அப்ப இங்க 6க்கு ஓ, அதுக்கு ஆப்போசிட்ல ஐ இல்லையா? இங்க மாத்தி மடக்கிருக்கேனா? காட்டுதாங்க. ஓனா இது ஐ. ஒய்க்கு ஆப்போசிட் ஐ வரும். ஓ வந்து கீழே தானே இருக்கு. அப்ப ஒய்க்கு ஆப்போசிட்ல ஐ,
ஜிக்கு ஆப்போசிட்ல ஆர், பிக்கு ஆப்போசிட்ல ஓ. இந்த ஓ ஐ நமக்கு ஆப்போசிட் இல்லை, இங்க தானே இருக்கு ஒய் ஐ. இங்க பாருங்க, ஓவும் ஐ பக்கத்து பக்கத்தா இருக்கணும். அதாவது இது அடியில வந்துருச்சு, பிக்கு நேர கீழே இருக்கு. அப்ப ஐ அதுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப ஐவும் அட்ஜசன்ட் சைடு தான், அடுத்தடுத்த பக்கங்கள் தான் இருக்கு. புரியுதா புரியலையா? நீங்க பாருங்களேன், நீங்க இதை நான் எப்படி எதை மடக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஜிபி பக்கத்துல பக்கத்துல இருக்கா, அப்ப உங்களுக்கும் இதுவும் பக்கம் பக்கம் தான், இதுவும் பக்கத்து பக்கத்துல தான், பக்கத்து பக்கத்துல தான். இந்த மாதிரி வரணும்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அதோடைய சைட்லயே இருக்கணும், ஆப்போசிட்ல மேல கீழேன்னு போயிடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? ஏன் அமைதியா இருக்கீங்க? இது டவுட்டா இருக்கா? நேரம் ஆயிடுச்சா எதுவும்? ஆமா, 6:20 கிட்ட ஆக போகுது. இந்த 3 சம் இருக்கு இல்லையா, இந்த 3மே நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கலாம், இல்ல போட்டோ போட்டுக்கோங்க, இல்ல இதே பிடிஎஃப் நான் வந்து குரூப்லயும் போடுறேன். இந்த 3 சம்முக்குமே நீங்க ஆன்சர் எழுதி வச்சுக்கணும், ஒவ்வொரு நம்பருக்கும் எது ஆப்போசிட் அப்படின்னு. இந்த 3மே நம்ம ஏற்கனவே பார்த்த சம் தான். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸோ போட்டுருவீங்க. இது பார்த்துட்டோம், போட்டுருவீங்க. அடுத்து பாருங்க, இதுவும் அதே ஈஸி சம் தான், இதுவும் போட்டுருவீங்க. இதுல கஷ்டமான சம்ஸ் கிடையாது. இந்த மூணுமே ஈஸி சம்ஸ் தான். நீங்க இது என்ன பண்ணிக்கீங்கன்னா குரூப்ல போட்டு விடுறேன். இந்த 3க்கும் எது எது ஆப்போசிட் அப்படின்றத ப்ராப்பரா ஹோம்ஒர்க் நம்பர் 1, 2, 3ன்னு போட்டுருங்க. எல்லாரும் போட்டுக்கணும். எத்தனை பேர் போட்டிருக்கீங்களோ அத்தனை பேர் தான் கிளாஸ்ல இருந்துக்கீங்கன்றது எங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட் பாக்குறப்பே தெரிஞ்சிடும். போட்டுடலாமா? நீங்க அடுத்த ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு பர்சனலாவும் கேட்கலாம், இல்ல டவுட் கிளியரன்ஸ் குரூப்லயும் கேட்கலாம், இல்ல ரெகுலர் கிளாஸ் வரீங்கன்னா அங்கேயும் கேட்டுக்கலாம். இதை தாண்டி டைஸ் கிடையாது. கிளியரா? எஸ் மேம். எஸ். ஓகே, 1 ஹவர்ல நம்ம டைஸ் ஒரு டாபிக் முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த 1 ஹவர்ல வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்து அதையும் நம்ம ஒரு கிளாஸ் 1 ஹவர் கிளாஸ்லயும் முடிச்சிடலாம். நம்ம எவ்வளவு தூரம் ரீசனிங் வேகமா முடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஆப்டிடியூடுக்கு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய எல்லா டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸையும் பார்த்துடலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு இல்லை எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. இருக்கா? ஓகே, அதான் சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, ஃபீட்பேக் போட்டுருங்க குரூப்ல. கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.